அப்போ ஏசையா தீர்க்கதரிசினால் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. என்ன நடந்தது அப்படின்னா, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்துல தேவன் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது இந்த பூமியானது ஒழுங்கின்மையும் இருளாம இருந்தது. அல்லேலூயா. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1-2 எழுதப்பட்டிருக்கிறது. இது எல்லாருக்கும் தெரிந்ததுதான். அப்போ அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறதுக்கு யார் வந்தாரு? ஆண்டவர் வந்து வார்த்தையா வந்து அந்த இடத்துல வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னாரு. அல்லேலூயா. அப்போ இந்த பூமி மேல வானம் முற்றிலுமா எப்படி இருக்கு? இருட்டா இருக்குது. அல்லேலூயா. அப்போ இந்த இருட்டா இருக்கிற காரியத்தை வெளிச்சத்தை கொடுக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? இந்த உலகத்துல வந்து வார்த்தையா வந்து இந்த வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உடனே என்ன ஆச்சு? வெளிச்சம் வந்தது. உடனே வெளிச்சமா இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதைனால் ஏசாயா தீர்க்கதரிசி சுமார் 800-1000 மத்தியில வருடங்களுக்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி இதை அறிவிச்சாரு. அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருந்தாரு இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போ இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்ப இந்த உலகத்துல அப்போ வெளிச்சமா உன்னையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க. 1000 கணக்கான ஜனங்கள் உங்களுடைய பகுதியில் இருக்கிறாங்க. உங்க தெருவிலேயே பாத்தீங்கன்னா இப்ப 1000 கணக்கான ஜனங்கள் வந்துட்டாங்க. அல்லேலூயா. அப்போ இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கணும் அப்படின்னா நீயும் நானும் ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு தேவை அப்படின்னா ஏன் சில பேர் சொல்லுவாங்க, அவர் கடவுள் தானே, அவரால பண்ண முடியாதா? மனுஷனை தானே அவர் படைச்சாரு, அவர் இஷ்டம் அவர் எதோ செஞ்சுக்கலாமே, ஏன் மனுஷன் அவருக்கு தேவை? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் மனுஷன் அவருக்கு தேவை என்றால் நீயும் நானும் அவருடைய சாயலா இருக்கிறோம். அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் மனுஷனை படைக்கல அப்படின்னா, ஆடு மாடுகள் விலங்குகளை படைச்சிட்டு விட்டுட்டு இருந்தார்னா அவர் தானாவே அவருடைய வேலை செஞ்சிருப்பார். அல்லேலூயா. இப்போ அவருடைய சாயலாக உன்னையும் என்னையும் படைச்சதுனாலதான் அவர் உன்னை என்னை விட மாட்டாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எங்கதான் குறுக்க நெடுக்க ஓடனாலா உன்னை விடவே மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா அவர் நம்முடைய சாயலா இருக்கிறாரு. நம்ம யாரு? அவருடைய சாயலா இருக்கிறோம். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தும். ஆமாங்க, நீங்க அவருடைய சாயல், அவரு என்னுடைய சாயல். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம 25 வருடங்கள் கழிச்சிட்டு 2000 பிறந்து 25 வருடங்கள் கழிச்சிட்டு சில்வர் ஜூப்ளி முடிச்சிட்டு நம்ம என்ன பண்றோம்? கோல்டன் ஜூப்ளிக்கு கால வச்சிருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த இருள் இருக்கு இல்லையா, எல்லா வழிபாடுகளையும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா வழிபாடு, நாட் ஓன்லி கிறிஸ்டியானிசம், இந்துசியம் இல்ல புத்திசம், எந்த வழிபாடு இருந்தாலும் சரி, அப்போ எல்லா வழிபாடுகளிலும் எல்லா மனுஷனும் என்ன நினைக்கிறாங்கன்னா நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்ல கெட்டவனா இருக்கணும்னு நினைக்கிறாங்களா? பதில் உங்ககிட்ட தான் வரும். நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஆபீஸ்ல போனாலும் நீங்க நல்லவனா இருக்கணும் தான் அவன் விரும்புறான். அல்லேலூயா. யார் விரும்புறது? ஹெட் ஆஃப் தி, யார் அந்த தலைவரோ, அந்த பிசினஸ்க்கு தலைவரோ, அவங்க உங்களை நல்லவனா இருக்கணும் தான் விரும்புவாங்க. அல்லேலூயா. ஆனா கீழே இருக்கிறாங்க நடுவுல இப்படி அப்படி 4 பக்கம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் சில நேரத்துல என்ன பண்ணுவாங்க? நீ இப்படி செய் அப்படி செய் மாத்திக்கிட்டு எதனா சொல்லி அவங்க வேலையா அவங்க முடிச்சிருப்பாங்க. அல்லேலூயா. அப்படி கிடையாது ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ எல்லா வழிபாடுகளிலும் எல்லா கோட்பாடுகளிலும் எல்லா மத ரீதி அடிப்படையிலும் பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் நல்லவனா வாழணும் தான் எல்லாரும் விரும்புவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீ நல்லவனா வாழணும்னு சொல்லிட்டு அநேக நன்மைகள் என்ன பண்றாங்க? செய்து கொண்டே இருக்கிறாங்க. அவங்க சம்பாதிக்கிறது கொஞ்சம் எடுத்து போய் இடங்கி தருவாங்க, இது வாங்கி தருவாங்க, படிக்க வைப்பாங்க, நிறைய விஷயங்களை செய்வாங்க. ஆனா ஒரு கட்டம் வரும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபீலிங் வரும் அவங்களுக்கு. என்ன ஃபீலிங்னா, நம்ம
ஆயிரக்கணக்கான காரியங்களை செஞ்சிட்டோம், ஆனாலும் நம்முடைய மனசுல ஏதோ ஒண்ணு மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு என்ன வரும்? ஏன் வரும் அப்படின்னா அவங்களுக்கு சமாதான குறைவு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சமாதான குறைவு வரும் பொழுது நான் இவ்வளோ பண்ணிருக்கிறேன் இந்த தேசத்துக்கு, ஆனாலும் எனக்கு இப்படிப்பட்ட காரியம் ஏன் இருக்குது அப்படின்னு எல்லா கடல்களை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உன்னையும் என்னையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. அந்த இருள் இருக்கு இல்லையா, அந்த இருள அந்த கேப்ப ஃபில் அப் பண்றதுக்கு உன்னையும் என்னையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பூமி இருளா இருக்கும் பொழுது அது வெளிச்சத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. அப்போ என்னத்தான் நீங்க நன்மைகள் செஞ்சாலும் எல்லா மனுஷனுக்கு கடவுளுக்கும் அவன் செய்கிற இன்னர், அல்லேலூயா, உள்ளுக்குள்ள இருக்கிற அசம்பாவிதங்கள், பாவங்கள், உள்ளுக்குள்ள இருக்கிற பரலோகத்துக்கும் ஆண்டவருக்கும் பிரியமில்லாத காரியங்கள் யார் சரிப்படுத்த முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கேப் ஃபில் அப் பண்றதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அந்த இருளை ஃபில் அப் பண்றதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். அதே போலதான் மற்ற இயேசுவை அறிந்தவர்களுக்கும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கும் கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கும் இருக்கிற அந்த பரலோகத்துக்கும் அவங்களுக்கு இருக்கிற அந்த கேப்ப ஃபில் அப் பண்றதுக்கு தான் உன்னையும் என்னையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சும்மா இல்லைங்க, உங்களை என்னை இங்க வச்சிருக்காரு அப்படின்னா there is a plan for us. ஒரு திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கார். அதனாலதான் இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எவ்வளவுதான் செஞ்சாலும் அந்த கேப் ஃபில் அப் பண்ண முடியாததுனாலதான் இன்னைக்கு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை எல்லாரும் 4 பக்கங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. எவ்வளவோ காரியங்கள் அவங்க செஞ்சிட்டாங்க, ஆனா சம்திங் காலியா இருக்கு, ஏதோ ஒன்று எனக்கு குறைவா இருக்கிறது என்று ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அதுதான் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த கேப்பை ஃபில் அப் பண்றதுக்கு ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அல்லேலூயா. இது பைபிள் மாத்திரம் சொல்லல, எல்லா புராணங்களும் வேதங்களும் சொல்லுகிறது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அப்ப ரத்தம் சிந்த வேண்டும் என்றால் ஒருவர் பரிசுத்தமாய் அடிக்கப்பட வேண்டும் இந்த உலகத்துக்கு. அப்போ அதை அடிச்சாதான் என்ன பண்ண முடியும்? இருள வெளிச்சமாக்க முடியும். அல்லேலூயா. அப்ப அதுக்கு தாங்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். அல்லேலூயா. அப்போ உங்களையும் என்னையும் அவரை போல பயன்படுத்துவதற்கு தான் நம்ம இந்த உலகத்துல உங்களை எங்களை வச்சிருக்காருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இல்லன்னா நம்ம இந்த இடத்துல உட்கார மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவர் எவ்வளவு அழகானவர். எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சாயலாய் அவரை போல நம்ம இருக்கோம், நம்ம போல அவர் இருக்காரு. விட்டுருவாரா? விட்டுருவாரா? விடவே மாட்டார். நம்ம குழந்தைங்களை நம்ம விட்டுறோமா? விடுறதே கிடையாது. என்னதான் தப்பு செஞ்சாலும் நம்ம குழந்தைங்களை விட்டுறோமா? விட மாட்டோம். அதே போலதாங்க நம்ம அவருடைய சாயலா இருக்கிறதுனால தான் உங்க பின்னாடியே ஓடி வந்து நிற்கார். அல்லேலூயா. எங்க போனாலும் நம்மள ஆண்டவர் விட மாட்டாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த இருள வெளிச்சத்துல கொண்டு வரணும் அப்படின்னா உன்னையும் என்னையும் ஆண்டவர் பயன்படுத்தியே ஆவாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம படிப்போம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவருக்கு நன்மை, ஆண்டவருக்கு புகழ் உண்டாகட்டும். இன்னொரு வசனம் 19 வசனம் படிங்க. 4:19. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷனை பிடிக்கிறவர்களாய் ஆக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னெல்லாம் பாதுகாப்பு இருக்குதோ எல்லா பாதுகாப்பையும் விட்டுட்டாங்க. அல்லேலூயா. தினமும் அவங்களுக்கு பிழைப்பு என்ன? மீன் பிடிக்கிற பிழைப்பு. அதுக்கு என்ன தேவை?
போட்டு தேவை இல்லையா, ஒரு படகு தேவை, அதுக்கப்புறம் என்ன தேவை, வலை தேவை. இந்த ரெண்டு விஷயம் அவங்களுக்கு முக்கியமா தேவை. அல்லேலூயா. அது எல்லாம் விட்டுட்டு அப்படியே இயேசுவை ஃபாலோ பண்ணாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு லூக்கா 14ஆம் அதிகாரம் 33 வசனம் படிங்க. லூக்கா 14:33 நம்ம படிப்போம், சீக்கிரம் படிப்போம். அதுக்கப்புறமா யோவான் 12:26 எடுத்து வச்சுக்கோங்க. 14:33. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அல்லேலூயா. ஒரு குரு சிஷ்யன் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்லேலூயா. அப்ப ஒரு குருவை ஒரு சிஷ்யன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அவன் எல்லாத்தையும் வச்சுட்டு மாட்டிக்கிட்டா போக முடியாது. வீடு வாசல, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் விட்டுட்டு தான் அவன் குருவை ஃபாலோ பண்ண முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதாங்க ஒரு சிஷ்யத்துவம். இவங்க பாருங்க, அவங்களுக்கு தேவையான எல்லா பாதுகாப்புன்னா டெய்லி அவங்களுக்கு வேணும்னா படகு கண்டிப்பா அவசியம், வலை கண்டிப்பா அவசியம், அவங்க மீன் பிடிச்சிட்டு வந்தாதான் சாப்பாடு. ஆனா அதெல்லாம் கூட விட்டுட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனம் யோவான் 12:26 படிங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 12:26 இல்லையா? Where I am there will my servant be also. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க குரு இருக்கிறாரோ அங்கதான் சிஷ்யனோ இருக்கணும். அல்லேலூயா. அப்போ அந்த பாருங்க, அவரை பின்பற்றுதல். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் என்னென்னமோ பின்பற்றுறாங்க இல்லையா? என்னென்னமோ இவங்க ஒண்ணு சொல்லிட்டா அவங்க சொல்ற மாதிரி செய்யறது, அவங்க ஒண்ணு சொல்லிட்டா அவங்க சொல்ற மாதிரி செய்யறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிதான் நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்படியேதான் நம்ம என்ன பண்ணிட்டோம், சில்வர் ஜூப்ளிய கழிச்சிட்டோம். அல்லேலூயா. அப்படி இருக்கவே கூடாது. எது இருந்தாலும் யாருக்கிட்டே நீங்க கேட்காதீங்க. 100% ஊழியக்காரர்கிட்ட கூட கேட்காதீங்க. பைபிளை தொடங்க, உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேற எங்குமே வேண்டாம், எதுக்குமே ஓடாதீங்க. நேரத்தை ஆண்டவருக்காக பயன்படுத்துங்க. அல்லேலூயா. பைபிளை தரங்க, ஆண்டவர் பேசுவாரு, அந்த வார்த்தை வச்சுட்டு ஓடுங்க. அல்லேலூயா. அப்போ அவரை பின்பற்றுகிறது. அப்ப இந்த உலகத்துல எத்தனையோ பேர் எதையோ பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனா அவரை பின்பற்றணும். அல்லேலூயா. and followed him அப்படின்னு எழுதியிருக்கு. அல்லேலூயா. அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்களா, இவர் கூப்பிட்ட உடனே இவருக்கு பின்னாடியே போயிட்டாங்களா பாருங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம படிப்போம், இன்னொரு வசனத்தை படிப்போம். தேங்க்யூ. மத்தேயு 4:19 ஆல்ரெடி படிச்சோம் நினைக்க, திரும்ப படிக்காத. என் பின்னே வாருங்கள், ஒரு மனுஷனை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ட்ரஸ்ட் பண்ணி, discipleship is trusting Christ before understanding the journey. அல்லேலூயா. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அதாவது இயேசுவை பின்பற்றணும் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இயேசுவை மாத்திரம் தான் என்ன பண்ணணுமா, என்ன பண்ணணும், ட்ரஸ்ட் பண்ணணும். அல்லேலூயா. விசுவாசிக்கணும். இயேசுவை விட்டுட்டு மத்தவங்க என்ன பண்ணக்கூடாது, விசுவாசிக்க கூடாது. ஒரு விஷயம், சாதாரணமா இப்ப ஊட்டிக்கு போறேன்னு வச்சுக்கோங்க. அல்லேலூயா. ஊட்டிக்கு போறோம் இல்லையா? ஊட்டிக்கு போகும் பொழுது ஒரு பிளான் பண்றோம். என்ன பிளான் பண்றோம், இங்க இருந்து ஊட்டிக்கு போனோம்னா என்னெல்லாம் தேவைப்படும், ரைட்டா? எது எல்லாம் தேவைப்படும், ஓகேங்களா? எல்லாமே என்ன தேவை நமக்கு, உங்களுக்கு தெரியும், ட்ரெயின் டிக்கெட் எடுக்கணும், அங்க போய் இறங்கணும், பஸ் பிடிக்கணும், ட்ரெயின் பிடிக்கணும், ஊட்டியை சுத்தி பார்க்கணும், இப்படி எல்லாம் ஒரு நீங்க யோசித்து வச்சிருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா உங்களை கூப்பிட்டுட்டு போறாங்க இல்லையா, கைடு இல்லையா?
உங்களை கூப்பிட்டுட்டு போறாங்கல்ல, அவங்க ஆல்ரெடி எல்லா பிளானும் பிளான் பண்ணி உங்களை வச்சிருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்தையும் பிளான் பண்ணி அழகா வச்சிருக்காங்க உங்களை அழகா கூப்பிட்டு போறதுக்கு. அல்லேலூயா. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? உங்க மூளையை போட்டு குழப்பி வீட்டு உள்ள உக்காந்துட்டு இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா, ட்ரெயின் கரெக்டா கிடைக்குமா கிடைக்காதா, பஸ் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த இடத்துல இப்படி இருக்குமா அந்த இடத்துல அப்படி இருக்குமா, இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமா, ஏகப்பட்ட எண்ணத்தை யோசித்து யோசித்து ஊட்டிக்கு போறதுக்குள்ளே பாதி பைத்தியம் பிடிச்சிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. ஆனா உன்னுடைய கைடு எந்த பிரச்சனையும் இல்லாம சமாதானமா சந்தோஷமா 3 வேளை ஆகாரத்தோடு உங்களுக்கு எல்லாவற்றையும் அந்தந்த டைம், சப்போஸ் ட்ரெயின் 1/2 மணி நேரம் டிலே ஆனாலும் அதற்கு ஏத்த மாதிரி அவர் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அல்லேலூயா. அப்ப நீங்க படுக்கிறதுக்கு இடத்தையும் ரெடி பண்ணிட்டாரு, நீங்க சுத்தி பார்க்கறதுக்கும் ரெடி பண்ணிட்டாரு. பத்திரமா நீங்க எங்க கொண்டு போனோமோ அங்க கொண்டு வரதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்றோம்? கண்டதை போட்டு போட்டு பாதி பைத்தியம் ஆயிடும். அல்லேலூயா. அப்படிதான் இன்னைக்கு உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை நடத்துகிறவர் நீ ட்ரஸ்ட் பண்ணிட்டீனா, ஏசாமி மேல விசுவாசத்தை வச்சிட்டீனா, மத்த எதையுமே நீ யோசிக்க கூடாது. ஏன்னா அந்த கைடு உன்னை கொண்டு போய் என்னென்ன பண்ணணுமோ, எப்படியெல்லாம் உன்னை சந்தோஷப்படுத்தணுமோ, எப்படியெல்லாம் உன்னை பராமரிக்கணுமோ, எப்படியெல்லாம் உன்னை கொண்டு வந்து சேர்க்கணுமோ எல்லா பிளானும் அவர் பண்ணி வச்சுட்டாருங்க. நீங்க அதை விட்டுட்டு நீங்க உங்க இஷ்டமாய் ஓடக்கூடாது. அல்லேலூயா. ட்ரஸ்ட், பிலீவ் பண்ணுங்க. ஃபெய்த், ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா போதும், அவர் எல்லாவற்றையும் செஞ்சிருவார். எனக்கு அது நடக்குமா? இயேசு கிட்ட வந்துட்டா நோ, அந்த எண்ணம் வேண்டாம். அல்லேலூயா. நான் இயேசுவை மட்டும் தான் ட்ரஸ்ட் பண்ணுவேன், இயேசு மட்டும் தான் நான் விசுவாசிப்பேன் அப்படின்னு நீங்க ஒரு முயற்சி எடுத்துக்கங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில சொன்ன ஒரு வெளிப்பாட்டை இன்னைக்கு நான் சொல்லிட்டு வைப்போம், அப்புறம் என்ன நம்ம மறந்துடும். காலையில என்ன அப்படின்னா, புதுசா ஆண்டவர் புது காரியங்கள் காலையில வந்தவங்களுக்கு தெரியும். சோ இன்னைக்கு ஒரு இந்த நேரத்துல ஆண்டவர் அழகா அந்த சில்வர் ஜூப்ளி கோல்டன் ஜூப்ளின்றதை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. காலையில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். அல்லேலூயா. அந்த முக்கியமான விஷயத்தை பார்த்துட்டு இங்க இருந்து நம்ம கடந்து போவோம். அல்லேலூயா. இந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும் தாளந்துகள் அப்படின்னா என்ன, டேலண்ட்ஸ்னா என்னங்க? எல்லாம் சொல்லுங்க, யாராருக்கு என்ன தாளந்துகள் சொல்லுங்க பார்க்கலாம். காலையில வராதவங்க மட்டும், ஏன்னா காலையில வந்தவங்க சொல்லிடுவாங்க உண்மையை. காலையில வராதவங்க மட்டும் நம்ம கிட்ட என்னெல்லாம் டேலண்ட்ஸ் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, ஏதாவது ஒரு டேலண்ட். பொதுவா எல்லாரும் சொல்ற டேலண்ட்ஸ் என்ன? எனக்கு இந்த தாளந்து இருக்கு, இந்த டேலண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா சொல்லுங்க. எதனா? எனக்கு வரையறதுக்கு ஒரு டேலண்ட் இருக்கு, அப்புறம் மியூசிக் வாசிக்கிறதுக்கு, ஆமா பேச்சு போட்டியில பேசுறதுக்கு டேலண்ட் இருக்கு. அல்லேலூயா. பேச்சு போட்டி தான் ஃபர்ஸ்ட் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பேச்சு போட்டி தான் ஃபர்ஸ்ட் வரும் இல்லையா? சோ இப்பதான் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை பேசுறதை விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் நம்ம பேசுவோம் இல்லையா? அல்லேலூயா. அப்போ எல்லாருக்கும் ஒரு டேலண்ட்ஸ் ஆண்டவர் வச்சிருக்காரு இல்லையா? டேலண்ட்ஸ் எல்லாரும் வச்சிருக்காரு ஆண்டவர் இல்லையா? அப்போ இந்த டேலண்ட்ஸ் எல்லாம், இந்த தாளந்துகளை எல்லாம் ஆண்டவருக்காக நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னு கிறிஸ்துவ உலகம் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டே இருக்கு. உங்ககிட்ட என்னவா டேலண்ட்ஸ் இருக்கு, இது இயேசுக்காக யூஸ் பண்ணுப்பா. உங்ககிட்ட படிக்கிற டேலண்ட் இருக்கா, இயேசுக்காக யூஸ் பண்ணுப்பா. உங்ககிட்ட இதை வாசிக்க டேலண்ட் இருக்கா, இயேசுக்காக யூஸ் பண்ணுப்பா. இப்படியே சொல்லி சொல்லி இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிட்டோம்? சில்வர் ஜூப்ளிய ஓட்டிட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 25 வருஷம் சில்வர் ஜூப்ளிய ஓட்டிட்டோம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய வெளிப்பாடு என்ன கொடுத்தாரு அப்படின்னா, அந்த 4 தாளந்து இருக்கு இல்லையா, அந்த 4 தாளந்து அவன் என்ன பண்ணா? 8ஆ மாத்தினான். அல்லேலூயா. அப்போ 2 தாளந்து வச்சு எத்தனை மாத்தினா? 4ஆ மாத்தினான். அப்போ ஒரு தாளந்து வச்சிருந்த என்ன பண்ணா? புதைச்சு வச்சிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்போ இன்னைக்கு ஆண்டவர் புதுசா ஒண்ணு சொல்லி தந்தாரு. என்ன சொன்னாருன்னா, இந்த உலகத்துல 1000 பேர் 1000 தாளந்துகளை சொல்லுவாங்க, 1000 காரியங்களை சொல்லுவாங்க. ஆனா இந்த உலகத்துல உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது தாளந்து எத்தனை? காலைல வந்து சொல்லுங்க, எத்தனை தாளந்து? கவனிக்கல. அப்போ ஒரே ஒரு தாளந்து தான் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். படிச்சவங்க, அட்லீஸ்ட் படிச்சவங்க கவனிக்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்ப காலையில ஒழுங்கா கவனிக்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா. நம்ம கிட்ட ஒரே ஒரு தாளந்து தான் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அந்த தாளந்து என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு தாளந்து. அதுக்குதான் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னாரு, என்ன சொன்னாரு? புதைச்சு வச்சிருக்கான் உள்ள. ஐயோ பயந்துட்டு அப்படியே ஆக்ஷன். இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. கிறிஸ்துவ உலகம் ஆக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. அவர் வருவாரு, ஐயோ அப்படியே புதைச்சு வச்சு பத்திரமா அவர்கிட்ட கொடுத்தணும்னு டோட்டல் ஆக்ஷன். எப்படி எல்லாத்திலும் எல்லா பார்வையிலும் ஆக்ஷன் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது மொத்தமா என்ன பண்ணாரு? முற்றுப்புள்ளி வச்சார் அவனுக்கு ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒரு தாளந்து என்ன தெரியுங்களா? ஒரே ஒரு தாளந்து தாங்க உலகத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுத்திருக்காங்க. அது ஒரு தாளந்து உன்னுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. அந்த வாழ்க்கை என்னும் தாளந்த நீங்க புதைச்சு வைக்காம ஆண்டவருக்காக நீங்க பயன்படுத்தணும். அல்லேலூயா. ஏன் பையன் இவ்வளவு படிச்சிருக்கான், அந்த படிப்பை வச்சு நான் இப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், பைபிள் பைபிள் அப்படின்னு பயங்கரமா பேசுறாங்க. அல்லேலூயா. எனக்கிட்ட இவ்வளவு பொருள் எல்லாம் இருக்கு, இதை வச்சு நான் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவேன். நோ, ஆண்டவர் எல்லாத்துக்கும் நோ தான் சொல்லுவார். அல்லேலூயா. எப்படி இந்த சீஷர்கள் தங்களை முழுவதுமாய் அர்ப்பணித்தார்களோ அதே போலதான் உன்னையும் என்னையும் ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு 25 வருடங்கள் சில்வர் ஜூப்ளி முடிச்சுட்டு 26வது வருஷத்துல நம்ம கோல்டன் ஜூப்ளிக்கு கடந்து ஒரு ஸ்டெப்ப வச்சிருக்கோம். ஆண்டவர் கேட்கிறது ஒரே தாளந்து, உன்னுடைய வாழ்க்கை என்னும் தாளந்தை ஆண்டவருக்காக கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறார். அல்லேலூயா. அப்படியே அவங்களை அர்ப்பணிச்சாங்க சீஷர். விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னார். தன்னுடைய சொத்து, தன்னுடைய சுகம், டெய்லி சாப்பாடு எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே ஆண்டவரை ஃபாலோ பண்ணாங்க. ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி அவங்க யோசிக்கல, இவர் சாப்பாடு கொடுப்பாரா, இவர் இதை செய்வாரா, இவர் அதை செய்வாரா, இப்படி செய்வாரா, அப்படி செய்வாரா, நம்ம என்னெல்லாம் கனவு கண்டிருந்தோம் அதெல்லாம் நடக்குமா, நம்முடைய வியாதி போகுமா, நம்முடைய பிள்ளைகளை யார் பார்த்துப்பாங்க, நம்முடைய அப்பா அம்மாவை யார் பார்த்துப்பாங்க, அப்படி எல்லாம் அவங்க யோசிக்கவே இல்லைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபாலோ மீ அப்படின்னாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? ஃபாலோ ஹிம். அல்லேலூயா. வேற யாரையும் அவங்க ஃபாலோ பண்ணல. மீனிங் என்ன? அப்படியே அந்த தாளந்த இன்னைக்கு கேட்கறது அர்ப்பணிக்க கேட்கிறாருங்க. அல்லேலூயா. உங்களையும் என்னையும் அப்படியே அர்ப்பணிக்க கேட்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அர்ப்பணிப்பு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்ககிட்ட எதுவுமே ஆண்டவர் கேட்கல, பொண்ணோ பொருளோ எதையும் அவர் கேட்கல. அவர் கேட்கறது ஒன்னே ஒண்ணு, ஃபாலோ மீ. அல்லேலூயா. உன்னுடைய தாளந்து, உன்னுடைய வாழ்க்கை என்னும் தாளந்த அவர் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு இந்த உலகத்துல. வேற என்னங்க இருக்குது? என்ன சொல்லுவாங்க? ஒரே ஒரு வாழ்க்கை, அது அர்த்தமுள்ள வாழ்க்கை. பாடல் எல்லாம் இருக்கு, நீங்க பாடி இருக்கீங்க இல்லையா? அப்ப ஒரே ஒரு வாழ்க்கை, அது அர்த்தமுள்ள வாழ்க்கையா வாழ வேண்டும் என்றால் நீ அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. அதை புதைச்சி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சில்வர் ஜூப்ளி முடிஞ்சிடுச்சு. 25 வருஷம் சில்வர் ஜூப்ளி ஓட்டிட்டீங்க. இனி கோல்டன் ஜூப்ளி நீங்க சந்திக்கணும் அப்படின்னா இந்த நாளிலிருந்து 26வது வருடத்திலிருந்து நீங்க உங்களை அர்ப்பணிச்சே ஆகணும். அல்லேலூயா. தாளந்த வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஒரே ஒரு தாளந்து இந்த உலகத்துல எல்லா மனுஷனுக்கும் வாழ்க்கை இந்த ஒரே வாழ்க்கை தான். 10 வாழ்க்கை கிடையாதுங்க, ஒரு வாழ்க்கை தான் இந்த உலகத்துல. அந்த ஒரு தாளந்த ஆண்டவர் புதைச்சு வைக்காம எனக்காக யூஸ் பண்ணு அப்படின்னு கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ இந்த தாளந்த நம்ம ஆண்டவருக்காக அர்ப்பணிச்சு இந்த கோல்டன் ஜூப்ளி சந்திக்க, பரலோக ராஜ்யம் மகிமைப்பட, சந்தோஷப்பட, தேவ தூதர்கள் சந்தோஷப்பட, அந்த கோல்டன் ஜூப்ளி நம்ம சந்திக்கும் போது பரலோகமே சந்தோஷப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா.
So keep your step ahead. உங்களுடைய கால்களை 2026 வச்சிருக்கீங்க. அது கோல்டன் ஜூப்ளி நோக்கி நகரும் பொழுது நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஆண்டவரை கேட்டு நீங்க நடக்கணும். அல்லேலூயா. சோ ஒரே ஒரு தாளந்து, அந்த வாழ்க்கை என்னும் தாளந்த முழுவதுமா நீங்க அர்ப்பணிச்சீங்கன்னா கோல்டன் ஜூப்ளில ஆண்டவருடைய ராஜ்யம் மகிமைப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிப்போமா, கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசுவே, உமக்கு கோடான கோடி நன்றி பலிகளை ஏறெடுக்கிறப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தின காரியங்களுக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே அப்பா, அந்த சில்வர் ஜூப்ளியை முடிச்சிட்டு நம்ம கோல்டன் ஜூப்ளிக்கு அப்பா வந்திருக்கிறோம் சாமி. ஆண்டவரே கால் வைத்திருக்கணும் ஐயா. ஆண்டவரே இந்த தாளந்தை, இந்த வாழ்க்கை என்னும் ஒரே தாளந்து உமக்காக நாங்க பயன்படுத்தணும். முழுவதுமாய் அர்ப்பணிக்க எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டுவீராக, கிருபை பாராட்டுவீராக. நீர் வெளிப்படுத்தின காரியங்கள் நாங்க மறக்க கூடாது சாமி. ஆண்டவரே நீங்க பேசுங்கப்பா, ஆண்டவரே நீங்க பேசுங்க, நீங்க நடத்துங்கப்பா. கோடான கோடி நன்றி பலிகளை